அனைவருக்கும் வணக்கம். ப்ரொடக்டட் பீரியட்ஸ் குழுவின் சார்பாக உங்கள் அனைவரையும் மாலை நேர சிறப்பு வகுப்பிற்கு வருக என வரவேற்கிறேன். நமது குழு சட்டம் சார்ந்த வகுப்புகளை தொடர்ச்சியாக நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம், காலையும் மாலையும். அதன் தொடர்ச்சி இன்னைக்கு நமக்கு மிகவும் பரிச்சயமான ஸ்ரீராம் சார் ஆல்ரெடி நமக்கு 2 வகுப்புகள் எடுத்திருக்காரு மணி உற்பத்தி. இன்னைக்கு அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு பார்ட் 3 எடுக்க வந்திருக்காரு. வெல்கம் சார், வகுப்புல போலாம் சார். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு நேற்று முந்த நாள் பேசினதுல இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்கா ப்ராமிசரி நோட் பேஸ் பண்ணி மணி ரெக்கவரி சூட்ஸ் பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம் அப்படிங்கறதான் போறோம். அதனால நேற்று முந்தா நாள் பேசினதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கங்க. அதெல்லாம் சூட்டு போடுறதுக்கு என்னென்ன ப்ரொவிஷன், எது விடணும் எது விடக்கூடாது, எது அவசியம், அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இன்னைக்கு ப்ராமிசரி நோட்டை மட்டுமே ரொம்ப முக்கியமா கணக்கிடுறோம். ஏன்னா இது பாத்தீங்கன்னா மணி ரெக்கவரி சூட்ஸ்ல கிட்டத்தட்ட 60% ப்ராமிசரி நோட் தான் நம்ம லோக்கல் கோர்ட்ஸ்ல மணி சூட் ரெக்கவரி ஆஃப் மணிக்காக பயன்படுத்தப்படக்கூடியது. அதனால இது நம்ம கொஞ்சம் நல்லா டீப்பாவே நம்ம பார்த்தோம்னா இது நல்லா வரும். சரி, இப்போ வாட் யூ மீன் பை ப்ராமிசரி நோட், முதல்ல அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம இன்னும் கொஞ்சம் பெட்டரா போயிருக்கலாம். எல்லாருக்குமே தெரியும், ப்ராமிசரி நோட் என்றால் கடன் உறுதி சீட்டு, கடனுக்காக கொடுக்கப்படும் ஒரு உறுதியளிக்கும் உத்தரவாத சீட்டு அப்படின்னு தமிழ்ல நம்ம பொருள்படும். இது பாத்தீங்கன்னா ஒரு நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். அதாவது நிலையான சட்டம் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்ட் 1881 பிரகாரம் வகைகளுக்கு உட்பட்ட செக்ஷன் 4 வகைகளுக்கு உட்பட்ட ப்ராமிசரி நோட் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அதுல டெஃபினேஷன் கிளாஸ் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா என்னென்ன சமாச்சாரம் இருக்குது சொல்லப்பட்டிருக்கு. இதே மாதிரி இந்த ப்ராமிசரி நோட் என்பதை உங்களுக்கு ரொம்ப தெளிவுபடுத்துறதுக்காக நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா முதல்ல செக்ஷன் 4 தான் உங்களுக்கு வாட் இஸ் ப்ராமிசரி நோட் என்பதை தெரியப்படுத்துது. அதனால நீங்க என்ன பண்ணணும்னா வாய்ப்பு கிடக்கும் போது செக்ஷன் 2 ஒரு தடவை புக் எடுத்து வாசிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த டெஃபினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்படி ஏன்னா நம்ம சட்டத்தோட ஒத்து போறதுனால செக்ஷன் 4 நம்ம கொஞ்சமாவது நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியா அதை பத்தி சொல்லப்பட்டிருக்கும். ஸோ செக்ஷன் 4 என்ன சொல்லுது? ப்ராமிசரி நோட் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் இன் ரைட்டிங், எழுத்து மூலமாகத்தான் இருக்க வேண்டும், நாட் பீயிங் எ பேங்க் நோட் ஆர் அ கரன்சி நோட், ரூபாயாகவோ அல்லது பேங்க் நோட்டாகவோ இல்லாததாக இருத்தல் வேண்டும். கண்டெய்னிங் அண்ட் அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங் சைன்டு பை த மேக்கர், அந்த ப்ராமிசரி நோட்டை யார் எழுதி கொடுக்க போகிறாரோ அவர் பணம் பெறுபவருக்கு ஒரு நிபந்தனையற்ற உத்தரவினை வழங்கியிருத்தல் வேண்டும். டு பே a certain sum of money only to, ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுப்பதற்குண்டானதாக இருத்தல் வேண்டும். அல்லது ஆர் டு த ஆர்டர் ஆஃப் செட்டில், அவர் யாருக்கு பணம் பெறுபவர் யாருக்கு கொடுக்க சொல்லுகிறாரோ அவருக்கு கொடுக்கும் வகையில் அமைந்திருக்க வேண்டும். தட் இஸ் த பேரர் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த ப்ராமிசரி நோட்டை ஒருவர் கையில் வைத்திருக்கிறாரோ அவருக்கு அந்த பணத்தை சேரத்தக்க வகையில் இருந்தா அந்த மாதிரியான ஒரு எழுதப்பட்ட ஆவணமானது பணத்துக்காக உறுதியாக கடனுக்காக கொடுக்கப்பட்ட ஆவணமானது இதெல்லாம் அதுல சேரும். ஒரு நிமிஷம் அப்படி இல்லை. ஓகே, இப்போ செக்ஷன் 4 உள்ள வகையங்கள்ல எழுத்து மூலமாக எழுதப்பட்டிருக்க வேண்டும், பணம் பெற்றுக்கொள்பவர் ப்ரோனோட்டை எழுதுபவர் அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங் கொடுத்திருக்க வேண்டும், அது பண சம்பந்தப்பட்டதாக இருத்தல் வேண்டும், நம்ம இந்திய ரூபாயாக இருத்தல் கூடாது, பேங்க் நோட்டாக இருக்கக்கூடாது, மேலும் அது டிரான்ஸ்ஃபரபிள், வேற ஒருக்காக அதை யார் வைத்திருக்கிறாரோ அவர் கையில் இருந்தால் அந்த ஆவணமானது இவ்வகையில் எழுதப்பட்ட ஒரு உறுதிமொழி ஆவணமானது ப்ராமிசரி நோட் கடன் உறுதி சீட்டு என்று பொருள்படும் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி எப்படி செக்ஷன் 4 உங்களுக்கு முக்கியமோ அதே மாதிரி செக்ஷன் 13 ஆஃப் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டையும் நம்ம முக்கியமா இதுல இருக்கணும். நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்னா மாற்று முனை ஆவணம், ஒருத்தர்ல இருந்து இன்னொருத்தருக்கு. நெகோசியபிள் மீன்ஸ் எ ப்ராமிஸ் நோட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அதுல சப்ஸ்கிரிப்ஷன் 1
13 உட்பிரிவு 1ல என்ன சொல்றாங்க, ஒரு மாற்றுமுறை ஆவணம் என்பது இந்த சட்டப்படி ஒரு கடன் உறுதிச்சீட்டையோ அல்லது குண்டி என சொல்லக்கூடிய பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சையோ அல்லது காசோலை என்று சொல்லக்கூடிய செக்கையோ பொருள்படும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ செக்ஷன் 13ல வகையங்களுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காசோலையானது மாற்றாவண முறை சட்டப்படியும் பெற்று விடுகிறது. ஸோ செக்ஷன் 4, செக்ஷன் 13 very important about the ingredients of the promissory notes and legal validity of the promissory note. ஸோ இது வந்து எல்லாருக்கும் புரியும். இப்போ நான் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, செக்ஷன் 4ல வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, செக்ஷன் 13ல அந்த ஆவணத்தை பற்றி நெகோசியேட் பண்றது, அந்த ஆவணத்தின் அடிப்படையில் எவ்வாறாக பரிவர்த்தனை செய்து கொள்வது அப்படிங்கிறத விளக்குறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ப்ராமிசரி நோட் என்பது பண பரிவர்த்தனைக்கு உண்டான ஒரு ஆவணமாக கருதப்படுதல் வேண்டும். செக் என்பது அதற்காக கருதப்படும். இன்னைக்கு நாம மணி சூட் பேஸ்ட் ஆன் தி ப்ராமிசரி நோட்ஸ் பார்க்கறதுனால நம்ம ப்ராமிசரி நோட்னுடைய இம்பார்ட்டன்ஸ் அல்ல சர்க்கம்ஸ்டன்சஸ் நம்ம பார்க்க போறோம். நல்ல கவனமா கேட்டுக்கோங்க. ப்ராமிசரி நோட் நம்ம பார்த்தோம்னா நடைமுறை வாழ்க்கையில ஒரு பிரிண்டட் ஃபார்ம்ல ஒரு தேதி அடிச்சிருப்போம், அப்புறம் இன்னாருக்கு எழுதி கொடுக்குறாருங்கிறதுக்கு டேஸ் டேஸ் டேஸா விட்டுருப்போம். அதுக்கு பின்னாடி அதுல ஒரு இவ்வளவு ரூபாய்க்காக எழுதி கொடுத்ததாக எண்ணாலும் எழுத்தாலும் இருக்கிற மாதிரி வாசகங்கள் இருக்கும். அதுல ஒரு வட்டி பர்சன்டேஜ் இருக்கும். அதுல மறக்காம பிரிண்டட் ஃபார்ம்லயே போட்டிருப்பாங்க, இது வந்து நீ தேவைப்படும் பொழுது ஆன் டிமாண்ட் இந்த பணத்தை கொடுக்க தயாரா இருக்கிறதாகவும் ஒரு அண்டர்டேக்கிங் அதுல இருக்கும். அது குடும்ப செலவுக்காகவும் இதர செலவுக்காகவும் சொல்லப்பட்டிருக்கும். அது போல தங்களுக்கோ அல்லது தங்களால் அதிகாரம் பெற்ற எவரொருவருக்கோ இருக்கும். மாடல் ஃபார்மட் வேற ஒண்ணுமே இல்லை. நேரா போங்க, நம்ம ஸ்டாம்ப் என்ற கடைக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னா ப்ராமிசரி நோட்டு கொடுங்கன்னு கேட்டா தருவாங்க. ஸ்டேஷனரி கார்டுல பிரிண்டட் ஃபார்ம் கேட்டீங்கன்னா தருவாங்க. அது எல்லாமே அதுல பிரிண்டட் ஃபார்ம்ல எல்லாமே இருக்கும். அதை மட்டும் நாம எடுத்து ஃபில்அப் பண்ணி ₹1 ஸ்டாம்ப் போட்டு ₹2 ஸ்டாம்ப் போட்டு முந்தி ₹1 இது ஸ்டாம்ப் டியூட்டின்னு ஒண்ணு இருக்குது. அந்த ஸ்டாம்ப் டியூட்டியை ஒட்டி கையெழுத்து வாங்கிட்டு விட்னஸ் கிட்ட கையெழுத்து வாங்கிட்டு அது ப்ராமிசரி நோட்டா பயன்படும். இது வந்து எல்லாருக்குமே தெரியும். இப்படித்தானே இருக்கு ப்ராமிசரி நோட்டு. இதுல என்ன பெரிய விஷயம்? போறோம், கடைக்கு போறோம், ₹2 ₹10 கொடுக்குறோம், ப்ராமிசரி நோட் கொடுக்குறாங்க, ஃபில்அப் பண்றோம், ஸ்டாம்ப் ஓட்டுறோம், அது ப்ராமிசரி நோட் ஆகிடுது. அதுல நீங்க இந்த ப்ராமிசரி நோட்ல வந்து அந்த பிரிண்ட் அடிச்சவரு எதன் அடிப்படையில் அடிச்சாரு, அவருக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது அப்படின்னு யோசிக்கணும். ஸோ நாமெல்லாம் வழக்கறிஞர்கள். யாராவது ஒருத்தர் வந்து, சார் நான் பணம் கொடுக்க போறேன், எனக்கு ஒரு ப்ராமிசரி நோட் வந்து டீட்டெயிலா நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருங்க ப்ராப்பரா, நாளைக்கு எதுவும் சட்ட சிக்கலும் வரக்கூடாது அப்படின்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு எங்க தெரியணும்? செக்ஷன் 4க்குள்ளார வகையங்களை கரெக்டா இருக்கும். கொஞ்சம் பொறுங்க கல்பனா ஜமால், எல்லாத்துக்கும் வந்துருவேன். இப்போ வந்து கான்சிக்வன்சஸ் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை பத்தி பேசுறது பின்னாடி வருவோம். இப்போ வந்து என்ன வர்றோம், ப்ராமிசரி நோட்னா என்ன? நீங்க ஒரு ப்ராமிசரி நோட் எழுதி கொடுக்கணும்னா என்ன செய்ய போறீங்க, எப்படி எழுத போறீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய எசென்சியல் இன்கிரீடியன்ஸ் வந்து அன்கண்டிஷனல் ப்ராமிஸ், மானிட்டரி சர்க்கம்ஸ்டன்சஸ், அப்புறம் வந்து எழுதி கொடுப்பவர் வந்து ஒரு 18 வயதுக்கு மேல் உள்ளவராக இருத்தல் வேண்டும். அப்புறம் ஒரு கன்சிடரேஷனுக்காக எழுதப்படுதல் வேண்டும். அவருக்கோ அவரை சார்ந்த யாருக்காக கொடுக்கப்படுதல் வேண்டும். அவருடைய தேவைக்காக கொடுக்கப்படுதல் வேண்டும். எந்த தேதியில கொடுக்கப்பட்டிருக்கிறது வேணும், எவ்வளவு தொகை கொடுக்கப்பட்டிருக்கிறது வேண்டும், எவ்வளவு வட்டி அவர் கிளைம் பண்றாருங்கிறது வேணும். இதெல்லாம் அதுல இருந்ததுன்னா நீங்க ப்ராமிசரி நோட்டை உருவாக்கி கொடுக்கலாம். அப்படின்னா செக்ஷன் 4 பிரகாரம் உள்ள வகைங்களுக்கு உட்படுத்திக்கிடணும். செக்ஷன் 13 ஆஃப் தி நெகோசியேஷன் உண்டான இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையுமே நீங்க ப்ரிப்பேர் பண்ற ஆவணத்துல இருந்ததுன்னா தட் பிகம்ஸ் அ ப்ராமிசரி நோட். நீங்க ரிட்டர்ன் ஃபார்மெட்ல அது இருக்கா? இருக்கும். ஏன்னா அது ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்த பல வழக்குகளை பார்த்து அவங்க ப்ராப்பரா தான் அதை பண்ணியிருக்காங்க. அதுல உங்களுக்கு ரெடி ரெக்கனரா ₹1 ஸ்டாம்பை ஒட்டி கையெழுத்தை வாங்கிட்டு எல்லாம் அன்ஃபில்டா வாங்கி வச்சுக்கிட்டு அனுப்பிச்சு விட்டுருவாங்க. அதை பத்தி நம்ம அப்புறம் பேசுவோம். சரி, இப்போ வந்து ப்ராமிசரி நோட்டுகள் என்பது 3 வகைப்படும். இப்ப நம்ம பேசுறபடி பாத்தீங்கன்னா ஒரே ஒண்ணுதான் இருக்கு ப்ராமிசரி நோட்டு, இதுல எதுக்கு 3 வகை வருது அப்படின்னா இப்பதான் நம்ம எல்லாரும் வழக்கறிஞர்களா மாறுறோம். இது வரைக்கும் ப்ராமிசரி கடையில வாங்கினோம்னா பத்திரம் ஒன்றே அடிச்சு கையெழுத்து போட்டு வாங்கி கொடுத்துருவாங்க. கொடுக்கல் வாங்கல் பண்றவங்க பண்ணிடுவாங்க.
ரியல் எஸ்டேட் பண்றவங்க ப்ராமிசரி நோட்டு இது ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனா நம்ம வழக்கறிஞர் இல்லையா, அவ்வகையில் எழுதப்பட்ட ப்ராமிசரி நோட் எந்த வகைக்காக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம பகுத்து ஆராய்ந்து பிரித்து உட்படுதல் வேண்டும் வரும் பொழுது நான் உங்களுக்கு சொல்ற கருத்து என்னன்னா, ப்ராமிசரி நோட்டை வந்து நீங்க 3 வகையா பிரிக்கணும். அதாவது அதோட வெராசிட்டி, அதனுடைய தன்மையை பொறுத்து அதை 3 வகைகளாக பிரித்து விடலாம். பாயிண்ட் நம்பர் 1 என்ன வகை? A promissory note executed to evidence antecedent debts. அதாவது ப்ராமிசரி நோட்ஸ் எக்ஸிக்யூட்டட் டு எவிடன்ஸ் ஆன்டிசிடென்ட் டெப்ட்ஸ். முன்னால் ஏற்பட்டு இருக்கும் கடனுக்கு ஆதரவாக எழுதி கொடுக்கப்படும் ஒரு கடன் உறுதி சீட்டு. அதாவது வரவு செலவுல பாக்கி இருந்திருக்கும், அதை வந்து கேட்பாரு. இதுக்கு முன்னாடி எந்த ஆவணமும் அவரு கொடுக்கணும் வாங்கணுங்கிறது ரெக்கார்ட்ல இருக்காது. இவர் கொடுக்குற சொல்லிட்டு பாப்பா இப்படியே பண்ணிட்டு இருந்தா என்னப்பா பண்றது, எனக்கு ஒரு ப்ராமிசரி நோட் எழுதி கொடுத்துரு, நான் அதை ஒரு ஆதரவா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்னால் ஏற்பட்டிருக்கும் கடன்களுக்கு ஒரு ஆன்டிசிடென்ட்னா முன்னால் ஏற்பட்ட ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய கடன்களுக்காக எழுதி கொடுக்கப்படும் ஆவணம். இது ஒரு வகை. இன்னொரு ப்ராமிசரி நோட் என்பது என்னன்னா, ப்ராமிசரி நோட் எக்ஸிக்யூட்டட் ஃபார் மணி லெண்ட், பணம் நேரடியாக கொடுக்கப்பட்டதற்காக, கடனாக கொடுக்கப்பட்டதற்காக எழுதி கொடுக்கப்படும் ப்ராமிசரி நோட். அதுல பாத்தீங்கன்னா பணம் கொடுப்பதும் பணம் பெற்றுக்கொள்வதும் அந்த ப்ராமிசரி நோட்லயே அந்த தேதியிலேயே அடங்கிடுது. ஸோ நீங்க இப்படி வச்சுக்கோங்க, பழைய கடனுக்காக எழுதி கொடுக்குற ப்ராமிசரி நோட்டு தற்போதைய கடன் கொடுக்கும் பொழுது அந்த தருணத்தில் எவ்வளவு கொடுத்தோம் வச்சோம்னு எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு வகையான ப்ராமிசரி நோட்டு அப்படின்னு 2வது ப்ராமிசரி நோட்டை பிரிச்சுக்கிறோம். 3வதா உள்ள ப்ராமிசரி நோட் என்பது என்ன அப்படின்னா, செக்யூரிட்டிக்காக எழுதி கொடுக்கும். செக்யூரிட்டிக்காக என்ன? ஒரு கடனுக்கு பொறுப்புக்காக எழுதி கொடுக்கக்கூடிய ப்ராமிசரி. ஆக ஒரு ப்ராமிசரி நோட்டை பார்த்தா பழைய கடனுக்காக கொடுத்த ப்ராமிசரி நோட்டா, அன்னைக்கு தேதியே கொடுத்து அன்னைக்கே வாங்கிக்கிட்டு குடுக்கல் வாங்கலுக்காக கொடுத்த ப்ராமிசரி நோட்டா, இல்ல வேற ஒருத்தர் வந்து கடன் வாங்கி இருக்கிறார், அவரு வந்து அந்த கடனை கட்டிடுவார், ஒருவேளை கட்ட தவறிட்டா நான் அவருக்கு ஷூரிட்டியா இருந்து ப்ராமிசரி நோட் எழுதி கொடுத்துருக்கேன், ஆனா நான் உங்ககிட்ட பணமே வாங்கல, உங்களுக்கு எனக்கு பண பிரச்சனை இல்லை அப்படி. அப்போ ப்ராமிசரி நோட் என்பதை 3ஆக பிரித்துக் கொள்ள வேண்டும். முதல் பாயிண்ட் வந்து ப்ராமிசரி நோட் எக்ஸிக்யூட்டட் ஃபார் தி ஏர்லியர் டெட், முந்தைய கடன்களுக்காக எழுதி கொடுக்கப்படும் ப்ராமிசரி நோட். 2வது வகை வந்து ப்ராமிசரி நோட் given for the present lending circumstances. இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல பணம் கொடுக்கும் பொழுது ஒரு வாங்குபவரால் பணம் கொடுப்பவருக்கு எழுதி கொடுக்கக்கூடிய ப்ராமிஸ் நோட் 2வது வகை. 3வது வகை செக்யூரிட்டி பர்பஸ்க்காக, கொலாட்ரலாக, வேற ஒருக்காக பணம் வாங்காமலே கூட பொறுப்பேற்றுக்கிட்டு கண்டிஜன் நாளைக்கு அவர் கொடுக்கலன்னா இன் ஃபியூச்சர் மே ஆர் மே நாட், ஐ எம் ஸ்டாண்டிங் அஸ் அ ஷூரிட்டி பை விர்ச்சு ஆஃப் ப்ரொவைசிங் எ ப்ராமிசரி நோட் அப்படிங்கிற நிலையில நாம 3 விதத்துல தான் இந்த ப்ராமிசரி நோட்கள் கொடுக்கணும். அப்போ நாம எல்லாம் வழக்கறிஞரா வரும் பொழுது ஒரு நோட்டீஸ் கொடுக்க போகும்போது இது எந்த வகையான ப்ராமிசரி நோட், லெட்டர் ஆஃப் இண்டெம்னிட்டி இங்க வர, அது கான்ட்ராக்ட் ஆக்ட். லெட்டர் ஆஃப் இண்டெம்னிட்டி என்பது ஒப்பந்த சட்டம், ஸ்பெசிபிக் ரிலீஃப் சட்டம் மற்றும் அதனை ஒத்த ஒரு இதுல வரும். அது இட் இஸ் நாட் அ நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், மாற்று ஆவண முறை சட்டத்தின் கீழ் வராது. லெட்டர் ஆஃப் இண்டெம்னிட்டி என்பது ஒரு உறுதிமொழி ஆவணம், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம். இப்போ ப்ராமிசரி நோட்டை வச்சு மணி சூட்டுக்கு போகும்போது நீங்க லெட்டர் ஆஃப் இண்டெம்னிட்டியை வச்சுக்கிட்டு நம்ம ரெக்கவரி பண்ண முடியுமாங்கிறத நம்ம தனியா தான் பார்க்கணும். திஸ் இஸ் நோ வே கனெக்டட் வித் ப்ராமிசரி நோட். இண்டெம்னிட்டி அப்படிங்கிறது வந்து அதுக்கு நான் உறுதியாக பொறுப்பேற்றுக்கிறேன் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம், அதை பத்தி தனியா பேசுவோம். இப்போ வந்து ரொம்ப பிரிலிமினரி ஸ்டேஜ்ல இருக்கும். ப்ராமிசரி நோட்டை வந்து
செக்ஷன் 4க்கு வகைப்படுத்தப்பட வேண்டும், செக்ஷன் 13க்கு உட்படுத்திருக்க வேண்டும், மற்றும் 3 வகையான ப்ராமிசரி நோட்டாக இருக்கும். ஒன்னு ஏற்கனவே வாங்கின கடனுக்காக எழுதி கொடுப்பதாக இருக்கலாம், தற்போதைய கடனுக்காக எழுதி கொடுப்பதாக இருக்கலாம், அல்லது வேறொருவர் பெறும் கடனுக்காக ஒரு கொலாட்ரல் செக்யூரிட்டியாக எழுதி கொடுக்கக்கூடியதாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம முடிச்சோம். இதுதான் 3 பிரிவு. இப்ப பாருங்க, இப்போ முதல் வகை பழைய கடன்களுக்காக எழுதி கொடுக்கும் ப்ராமிசரி நோட்டை ஒருத்தர் சார் நான் பழைய கடன் வாங்கியிருந்தேன் சார், 20 லட்ச ரூபா உங்களுக்கு கொடுக்க வேண்டியது 10 லட்சம் கொடுக்க வேண்டிய பாக்கி இருந்தது சார், அப்புறம் அந்த கொடுக்கல் வாங்கல்லாம் என்னென்ன கையில இல்லை சார், அவர் எழுதி கேட்டா சார் நான் 20 லட்ச ரூபாய்க்கு நான் புறநோட்டு எழுதி கொடுத்துறேன் சார், அந்த வகை புறநோட்டு தான் சார். இப்ப அதை வச்சுதான் சார் அவர் லீகல் நோட்டீஸ் கொடுத்து பணம் கேட்கிறாரு, நம்ம என்ன சார் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் வந்திருக்குது, அல்லது ஒரு வழக்கு தொடுத்துட்டாரு. நீங்க ஒரு டிஃபென்ஸ் வழக்கறிஞரா இருந்தீங்கன்னா இந்த ஆவணத்தை எப்படி நீங்க எதிர்கொள்ள போறீங்க? ஆனா இப்ப நான் சொன்னேன், பழைய கடனுக்காகவும் ப்ராமிசரின்னு எழுதி கொடுத்தாலும் தட் ஃபாலிங் அண்டர் தி பர்வியூ ஆஃப் தி செக்ஷன் 4 and 13 ஆஃப் தி ஆக்ட். அப்போ அதோட கான்சிக்வன்சஸ் இன் தி ஈவெண்ட் ஆஃப் டிஃபால்ட், இன் தி ஈவெண்ட் ஆஃப் டெட் அரைசஸ், டெஃபினெட்லி தி பேரர் ஆஃப் தி இன்ஸ்ட்ருமெண்ட் ஹேஸ் டு பே த மணி, அவருக்கு கொடுத்தாகணும், அல்லது தி எக்ஸிக்யூட்டர் ஆஃப் தி ப்ராமிசரி நோட் இஸ் லைபிள் டு பே த மணி. கரெக்டுங்களா? ஆனா இங்கதான் சூட்சமம் வருது. இந்த சூட்சமத்தை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. பலகை வகை கடன்களுக்காக எழுதப்பட்ட ப்ராமிசரி நோட் டிஃபென்ஸ் வக்கீல், எதிராளி வழக்கறிஞர் பார்க்க வேண்டியது என்னன்னா, the legal position is settled well, that divorce the promissory note, the creditor can sue only for the original consideration. கவனமா கேளுங்க, ஒரிஜினல் கன்சிடருக்கு மட்டுமே தான் இந்த கடன்தாரர் அந்த ப்ராமிசரி நோட்டை எவிடன்ஸாக பயன்படுத்த முடியும். பழைய கடனுக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு அப்படின்னா, பழைய கடன் 10 லட்சத்துக்கு எழுதி கொடுத்துருக்கிறாருன்னா அந்த ப்ராமிசரி நோட்டை 10 லட்சம் ரூபாய் கன்சிடரேஷனுக்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். அதனால என்ன சார் 10 லட்சம் இருக்கு, 10 லட்சத்துக்கு வட்டி கேட்டு கேட்டுறாங்க, இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு? அப்படி இல்லை. அர்த்தம் என்னன்னா, நீங்க ஆன்டிசிடென்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்படின்னா பழைய கடன்னா அந்த வழக்குல அந்த வழக்கை தொடுத்தவர் எவ்வகையில் பழைய கடன் இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்ற விவர குறிப்புகள் அந்த பிளைண்ட்ல இருக்கணும். அப்ப நீங்க பிளைண்டிஃப்காக ஆஜராகிற வக்கீலா வரும் பொழுது உங்ககிட்ட கொடுத்துருக்க ப்ராமிசரி நோட் பழைய கடனுக்காக கொடுத்த ப்ராமிசரி நோட்டா இருந்தா மறக்காம உங்க பிளீடிங்ஸ்ல அந்த பழைய கடன் எந்தெந்த தேதியில கொடுக்கப்பட்டது, எந்தெந்த தேதியில அக்னாலஜ்மெண்ட் ஆனது, அது லிமிடேஷனுக்கு முன்னாடி காலமா கூட இருக்கலாம். அப்போதான் நீங்க அது பாத்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்கக்கூடிய தேதி தான் உங்களுக்கு லிமிடேஷன் போடும். கடன் கொடுத்தது முந்தைய கடனா இருக்கலாம். ஆனா முந்தைய கடனுக்காக ஒப்புதல் ஏற்படுத்தி அவர் இந்த கொடுக்கும் பொழுது எந்தெந்த தேதியில எந்தெந்த காலகட்டத்துல எந்தெந்த பர்பஸ்க்காக இவருக்கு கடன் இருந்தது அப்படிங்கிறது அந்த மாதிரியான ப்ராமிசரி நோட்ல பிளைண்டிஃப் சைட்ல வரக்கூடிய வழக்கறிஞர் தங்களுடைய ப்ளீடிங்ஸ்ல மறக்காம சொல்லணும். இது சொல்றதே எக்ஸாம்பிள் தான். கேலக்ஸி கிளைண்ட் போடும் பொழுது பழைய கடன்னா என்னைக்கு தேதியில கடன் ஆச்சு, எப்படி கடன் ஆச்சு அப்படிங்கிற விவர குறிப்புகளை சொல்லணும். ஈச் அண்ட் எவ்ரி மந்த் இட் சுட் பி ஆஃப் மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ். முதல் கிளாஸ்ல சொன்னேன், மெட்டீரியல் ஃபேக்ட்ஸை தான் சொல்லணுமே தவிர மெட்டீரியல் எவிடன்ஸை காட்டக்கூடாது. மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் சுட் பி ஃபவுண்ட் இன் தி ப்ளீடிங்ஸ், மறக்கக்கூடாது. அப்போ ஒரு கிளைண்ட் மெட்டீரியல் இப்ப நோட்டீஸ் கொடுக்கும் போதே கண்டிப்பாக அந்த புறநோட்டுக்காக கிளைம் பண்ண போகும்போது பழைய பாக்கியினுடைய விவர குறிப்புகளை அவசியமாக சொல். த லாஸ்ட் டேட் ஆஃப் டிரான்சாக்ஷன் இஸ் தி லிமிடேஷன். அது லிமிடேஷன் பாயிண்ட்டுக்கே போகாதீங்க சார், அதுக்கும் சம்பந்தமே இல்லை பாலா. லிமிடேஷன் பாயிண்ட பத்தியே இப்ப நம்ம பேசல. பழைய கடன் 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கடன் அப்ப லிமிடேஷன்ல பாயர் போயிருக்கு இல்ல, அது ஏன் லிமிடேஷன் பத்தி போதும். பழைய கடனை என்போர்ஸ் பண்ணல, பழைய கடனுக்காக எழுதி கொடுக்கப்பட்டிருக்க ப்ராமிசரி நோட் ஃபாலிங் அண்டர் த லிமிடேஷன் அர்த்தம். அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது.
20 வருஷத்துக்கு முன்னாடி கூட கடனா இருக்கும். அதுக்கு இப்ப அவர் எழுதி கொடுப்பாரு. இது கன்ஃபர்மேஷன் ஆஃப் லைபிலிட்டி இல்ல, ஃபாலிங் அண்டர் ப்ராமிசரி நோட். பழைய கடனுடைய குறிப்பு இருக்கணும் உங்க நோட்டீஸ்ல கொடுக்கும்போது. நீங்க வழக்கறிஞரா வரும்போது லெஃப்ட் ஓவர் விட்டீங்கன்னா டிஃபென்ஸ் வர லாயர் அது லெஃப்ட் ஓவர் இருந்தோம்னா அந்த பழைய ப்ராமிசரி நோட் கேஸ அடிச்சிடுவார். இப்போ நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, பழைய கடனாக எழுதி கொடுக்கப்பட்ட ப்ராமிசரி நோட்டான்னு கண்ணில் பார்க்கணும். அதுக்காக நோட்டீஸ் கொடுக்கும்போது பழைய ஆன்டிசென்ட் கடன்கள் எல்லாம் சொல்லி நோட்டீஸ்ல கொடுக்கணும். சொல்லி கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா தட் பிகம்ஸ் அ லேச்சஸ். அப்புறம் வந்து ரிப்ளை போடுறவர் அதை பார்த்துட்டு நோ கன்சிடரேஷன் பாஸ்ட் அப்படின்னு நேத்தே சொன்னோம், ஜென்ரலா சொல்லி அவர் விட்டுறாரு ரிப்ளை நோட்டீஸ்ல. தேர் ஆஃப்டர் இங்கே வரும்போது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அப்படியே போட்டுட்டு கேஸை வந்து அழகா கொண்டு போய் பழைய ப்ராமிசரி நோட்டுக்கு எக்ஸிக்யூட் பண்றப்பட்டதுக்கு இது கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் கேஸ நோட்டீஸ் இஸ் அமௌண்ட் வாங்கின அதுல இன்ஸ்ட்ருமெண்ட்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பழைய கடனை பத்தி இன்ஸ்ட்ருமெண்ட்ல எழுதி இருந்தாலும் மொத்த அமௌண்ட் எழுதி இருந்தாலும் பழைய கடனுக்காக கொடுக்கப்பட்ட ப்ராமிசரி நோட் சொல்லிட்டு அந்த பணம் கொடுத்தவர் வந்து டீட்டெயில் சொன்னார்னா நோட்டீஸ்ல கொடுக்கக்கூடிய சங்கதிகள்ல இந்த அவர்மெண்ட் இருக்கணுங்கிறதா என்னோட கருத்து. அந்த அவர்மெண்ட்டை விட்டுட்டாருன்னா இட் பிகம்ஸ் a lattice. So முதல் வகை ப்ராமிசரி நோட்ல இட் இஸ் வெல் செட் தட் டிகோர்ஸ் the promissory note, the creditor can sue on the original consideration. Creditor can sue on the original consideration as an evidence. அப்போ பழைய பணம் வாங்கினதுக்கு உண்டான வவுச்சர்ஸ், பழைய வாங்கினதுக்கு உண்டான ஆதாரங்கள், அதோட தேதிகள், இதை எல்லாமே நீங்க பிளைண்ட்ல போட்டு காட்டினா மட்டும்தான் பழைய கடனுக்காக கொடுக்கப்பட்ட ப்ராமிசரி நோட் இஸ் ஹேவிங் லீகலி என்ஃபோர்சபிள் சர்க்கம்ஸ்டன்ஸ். ஸோ இப்போ ப்ராமிசரி நோட்டை வந்து மேலோட்டமா பார்க்காம அதில் உள்ள தன்மையை பார்த்துட்டு ஸோ லீகலி என்ஃபோர்சபிள் டெட் இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிப்பதற்கு இந்த வகை ப்ராமிஸ் நோட்டா அப்படின்னு பார்த்து ஆராய்ச்சி செய்து அதுக்கு தகுந்த மாதிரி நோட்டீஸ் அனுப்புவதும், அதுக்கு தகுந்த மாதிரி நோட்டீஸ்க்கு எதிர்வினை அனுப்புவதும், அது எந்த இடத்துல சொல்ல வேண்டும் என்பதை கருத்தை கொண்டு நாம் செயல்பட வேண்டும். இதுக்கு தான் நம்ம வந்து இந்த சூட்சமத்தை சொல்லணும். இப்ப 2வது வகை ப்ராமிசரி நோட் என்ன? நடப்பு கடன். இன்னைக்கு கடன் வாங்குறேன், இன்னைக்கே ப்ராமிசரி நோட் எழுதி கொடுக்குறேன். ஆன் டிமாண்ட் என்னைக்கு வேணாலும் நீங்க வந்து ஆன் டிமாண்ட் வந்து நீங்க எப்போ வேணா நீங்க இந்த கேள்விகளோட வந்து நீங்க நோட்டாவே போட்டீங்கன்னா கிளாஸ் உங்களுக்கு தரப்படும். இந்த கேள்விகளை வந்து நீங்க ஒரு லாஸ்ட் ½ an hourல கேட்கற மாதிரி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. இடையில நம்ம அதுக்கு விளக்கம் கொடுத்தோம்னா உங்களுக்கு அந்த 2வது ஆஸ்பெக்ட் தள்ளி போயிடும். வட்டி என்ற போர்ஷன் வந்து அவசியம் என்பதை நான் அடுத்து வரக்கூடிய பேராகிராஃப்ல கண்டிப்பா சொல்றேன். நான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒரே ஒரு போர்ஷனுக்காக தான். ப்ராமிசரி நோட்டினுடைய வகையங்கள் 3 வகைப்படும். A promissory note executed for the antecedent debts. It can be taken as a divorce evidence for claiming money under enforceable debt. If it falls under enforceable debt, the plaintiff or the creditor has to tell in what way how the last previous antecedent debt has இருக்குங்கிறத எவிடன்ஸோட ப்ரூவ் பண்ணணும். In the event of such circumstances, defense lawyer can take a defense as it is that it is not falling under legally enforceable அப்படின்னு நம்ம கொண்டு வரோம். ரைட். அடுத்த ஸ்டேஜ் வந்து கரண்ட் ஸ்டேஜ்ல உள்ள ப்ராமிசரி நோட். இதுலயும் செக்ஷன் 4ல இருக்கக்கூடிய வகையங்கள், அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் ஷுட் பி இன் ரைட்டிங், ஏற்கனவே சொன்ன மாதிரி பெனிஃபிஷரி இருக்கணும், ஏற்கனவே சொன்ன மாதிரி எழுதி கொடுப்பவருடைய கையெழுத்து அதுல இருக்கணும், ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்குண்டான ஸ்டாம்ப் டியூட்டி அதுல இருக்கணும், ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பணத்தை சம்பந்தப்பட்டதாக இருத்தல் வேண்டும், ஏற்கனவே சொன்ன மாதிரி அது வந்து இந்திய பணமாக இருத்தல் கூடாது அல்லது பேங்க் நோட்டாக இருத்தல் கூடாது, மேலும் அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங் அதுல இருக்கணும், either to the bearer of the instrument or to the creditor அப்படிங்கிற வாசங்கள் இருக்கணும். இவை அனைத்தும் இருந்தா செக்ஷன் 4க்குள்ளார அந்த ப்ராமிசரி நோட் அடங்கும். அதே போல செக்ஷன் 13க்குள்ள அடங்கினால் அது மாற்றுமுறை ஆவண சட்டத்தின் கீழ் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்டாக கருதப்படும். இந்த வகையான கரண்ட்ல உள்ள கடனுக்காக கொடுக்கும் பொழுது இப்போ நாம வழக்கறிஞர் இப்படிங்கிற பாத்தீங்கன்னா நீங்க எங்க போய் இத வந்து கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா liability based on section 91 of the evidence act. முதல்ல என்ன சொன்னேன், டிகோர்ஸ்ல வரும் பொழுது அந்த வகை ப்ராமிசரி நோட்ல நம்ம வகைகளை பயன்படுத்துறதுக்கு என்ன பண்றோம். இப்போ இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்
செக்ஷன் 91க்குள்ளார கட்டுப்பட்டதாக இருந்தால் மட்டுமே கரண்ட் லைபிலிட்டிக்கு கொடுத்த ப்ராமிசரி நோட்டாக அது கருதப்படும். இப்போ உங்களுக்கு செக்ஷன் 91 பத்தி சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்க எந்த ஒரு பாட புஸ்தகத்திலையும் இத நீங்க கிடைக்காது. கொஞ்சம் கரண்ட் போட்டு விடுங்க. செக்ஷன் 91 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் புக் யாராவது வச்சிருந்தாங்கன்னா நீங்க கையில எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சட்டத்தை பொறுத்து இன்னொரு சட்டத்தை பொறுத்து நாம இந்த மாதிரி வாய்ப்புகள் கிடைக்கும் போது நீங்க பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா தான் அதை நம்ம ஒரு பொசிஷனுக்கு நீங்க கொண்டு வர முடியும். செக்ஷன் 91 evidence when the terms of contract or a grant or any other deposition of the property have been reduced to the form of a document, and in all cases in which any matter is required by law to be reduced to the form of document, no evidence shall be given in proof of the terms such contract, grant or other end deposit of the property or such matter except the document itself or secondary of its contents. Cases of the secondary evidence is admissible under the provisions of the hereinafter the content. என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்ஷன் 91ல ஒரு கொடுக்கல் வாங்கல் ஒரு கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன்ஸை ஏற்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்ட ஆவணம். அதாவது ஏ என்பவர் ஒருவர் இருப்பார், பி என்பவர் ஒரு இருப்பார். ஏ என்பவர் கடன் கொடுப்பார், பி என்பவர் வாங்குவார். அன்கண்டிஷனல் அண்டர்டேக்கிங் வேண்டும் பொழுது நான் திருப்பி தரேன்னு சொல்லுவார். கொடுக்கப்பட்ட தொகையை பற்றி கூறுவார். அதற்குண்டான வட்டி விகிதத்தை அதில் கண்டிப்பாக சொல்லி இருத்தல் வேண்டும். அது சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி என்னைக்கு தேதி யார் முன்னிலையில இந்த ஆவணமானது தயாரிக்கப்படுகிறது, இன் பிஃபோர் ஆஃப் தி விட்னஸ், அட்டஸ்டாஃப் யாரு அப்படிங்கிற விவர குறிப்போடு அமைக்கப்பட்ட ஒரு கரண்ட் லோனுக்காக கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் இஸ் ஃபாலிங் அண்டர் தி ஆம்பிட் ஆஃப் செக்ஷன் 91 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். நீங்க இந்த ப்ராமிசரி நோட்டை நீங்க பார்த்தாலே எல்லா விவரமும் நீங்க பிரிண்டட் ஃபார்ம்ல வாங்குற எல்லா ப்ராமிசரி நோட்டும் அக்கார்டிங் டு தி செக்ஷன் 91 தான் பேஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஸோ த இன்ஸ்ட்ருமெண்ட் செக்ஷன் 4 கம்ப்ளை பண்ணியிருக்கோம், செக்ஷன் 13 கம்ப்ளை பண்ணியிருக்கோம், சப்சிக்வெண்டா செக்ஷன் 91 ஆஃப் தி இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட கம்ப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ உடனே கவனமா கேளுங்க. முதல் வகை ப்ராமிசரி நோட் செக்ஷன் 91 வராது. ஏன் வராது? கான்ட்ராக்ட் எஃபெக்டட் ஆன் சச் டேட், consideration passed on such date, execution made on such date in between the two of the parties. பழைய கடனுக்கு புதிய ஒப்பந்தம் ஏற்படுமா? ஏற்படாது. ஆகவே if a promissory note is not falling under section 91, it can be termed as the promissory note executed for the antecedent debts. இப்ப புரியுதுங்களா? அப்ப நீங்க பிளைண்ட்ல போடும்போது என்ன பண்ணுவோம், நாளது தேதியில் டேஷ் என்பவர் என்னிடம் கடனாக குடும்ப செலவிற்காக 1 லட்சம் ரூபாய் கேட்ட வகையில் இன்றைய தேதியில் நான் அவருக்கு 1 லட்சம் கொடுத்தேன். அதற்கு பணம் பெறுபவர் 100% வருடாந்திர வட்டியாக கொடுப்பதாக ஒப்புக்கொண்டு நான் கேட்கும் தேதியில் திருப்பி கொடுப்பதாகவும், இந்த ஆவணத்தை நான் எனக்கோ அல்லது நான் யாருக்கும் கொடுக்கும் அதிகாரம் பெற்றவருக்கோ இந்த ஆவணத்தை பெற்றவருக்கோ கொடுக்க தயாராக இருக்கிறார் என்பதனை கீழ்காணும் சாட்சிகளின் முன்னிலையில் கையொப்பம் செய்து இந்த ஆவணத்தை ஒப்படைத்துள்ளார் அப்படின்னு சொன்னா எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் அட் த சேம் டைம் அண்ட் நாட் ஃபார் தி ப்ரையர் கான்ட்ராக்ட்ஸ். ஸோ இந்த வகை ஆவணங்கள் எந்த வகைக்குள்ள பயன்படுத்தப்படுது? செக்ஷன் 91க்கு உட்பட்டதாக அமைந்திருக்கிறது. நல்லா கவனிச்சிட்டீங்களா? செக்ஷன் 91 ஆபரேட்ஸ் இன் ரெஸ்பெக்ட் டு தி பிரசன்ட் ப்ராமிசரி நோட்ஸ். அப்படி வச்சுக்கோங்க. இப்ப 3வது வகைக்கு வருவோம். இப்போ 3வது வரைக்கும் வரும்போது அது என்ன சொன்னேன்? It has been given for the purpose of the collateral. It has been given as a security for the debt. என்ன மாதிரி இருக்கும்? ஒரு உதாரணத்துக்கு நாம ஒரு சீட்டு கம்பெனிக்கு போறோம், ஒரு சீட் எடுத்துறோம். அந்த சீட் எடுக்கும்போது எடுக்கிற பணத்துக்கு ஆதரவு வேணும், நீ மட்டும் ஆதரவு கொடுத்தா பத்தாது, இன்னொருத்தர் ஷூரிட்டி போடணும் அப்படின்னு சொல்றாரு. யார் கேட்கிறாரு? சீட்டு கம்பெனிக்கார் கேட்கிறாரு. நீங்க ஒரு 5 லட்சம் ரூபாய் எடுத்துறீங்க, 5 லட்சம் ரூபாய்க்கு ஆதரவு கொடுங்கிறாரு. அப்ப நீங்க இன்னொருத்தரை கூட்டிட்டு போய் இவரு 5 லட்சம் ரூபாய்க்கு பெருமானவர், இவர் ப்ராமிசரி நோட் கொடுப்பாரு. நீங்க இவர்கிட்ட கையெழுத்து வாங்கி வச்சுக்கோங்க, நான் பணம் கட்டல, சீட்டை கரெக்டா கட்டல, நீங்க இவர்கிட்ட வசூல் பண்ணிக்கலாம்
அப்படின்னு ப்ராமிசரி நோட்டு வாங்குவாங்க சீட்டு கம்பெனி. இது அதே மாதிரி நீங்க ஒரு பிரைவேட் பினான்ஸ் யார்ட்டையாவது ஒருத்தர் வாங்கும்போது, அப்ப நீ மட்டும் ப்ராமிசரி நோட்டு கொடுத்தா பத்தாது, உங்க அண்ணன் தம்பி 2 பேரும் கொடுக்கணும், உங்க மனைவி கொடுக்கணும், உங்க அப்பா கொடுக்கணும். அதெல்லாம் வந்து பணம் கொடுக்குறவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா, நம்ம லோக்கல் லாங்குவேஜ் புடிமானத்துக்காக, எக்ஸ்ட்ரா பவர்ஃபுல் செக்யூரிட்டிக்காக ப்ராமிசரி நோட்டு எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயும் இப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, பிளாங்கா தான் வாங்கிப்பாங்க. அது நமக்கு முக்கியம் இல்ல, நம்ம கொடுக்க கூடாது பிளாங்கா. ஆனா கடன் வாங்குற சர்க்கம்ஸ்டன்ஸ்ல நம்ம ஆளுங்க எல்லாம் அப்படி வாங்கிடுவாங்க. அதெல்லாம் நம்ம பார்க்க கூடாது. இப்ப என்ன பண்ணணும், பிரிலிமினரி ஸ்டேஜில் இருக்கும்போது கொலாட்ரல் செக்யூரிட்டிக்காக கொடுக்கப்பட்ட ப்ராமிசரி நோட் தேர்ட் வகைகள். இந்த தேர்ட் வகைகள்ல நீங்க பார்க்க வேண்டிய சூட்சமம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ப்ளீடிங்ல வரும் பொழுது நோட்டீஸ்ல ஒரு சீட்டு கம்பெனிக்காரரு சீட்டுக்காக வாங்கினதை மென்ஷன் பண்ணாம சாதாரணமா, அதாவது 2வது கேட்டகரியில் இருக்கக்கூடிய கடன் வாங்கின மாதிரி நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருந்தால், டிஃபென்ஸ் லாயர், நான் உங்ககிட்ட பரவல் வச்சுக்கல, நான் இது ஒரு கொலாட்ரல் பர்பஸ்க்காக தான் நான் கொடுத்தேன், நீ சீட்டை நான் நேரா எடுத்த மாதிரி நீ போட்டிருக்க, உனக்கு எனக்கும் பண வெறுப்புன்னு கிடையாது, ஆகவே நான் கொலாட்ரலா கொடுத்த இந்த ப்ராமிசரி நோட்டை நீ பயன்படுத்தக்கூடாது, அதையும் தாண்டி நீங்க கேஸ் போட்டீங்கன்னா அது லீகலி என்ஃபோர்ஸபிள் டெட்டா இருக்காது அப்படிங்கிற மாதிரி நீங்க கொடுக்கணும். இங்க கவனமா கேளுங்க, இந்த ஆவணத்தை பத்தி மட்டும்தான் நீங்க சொல்றீங்களே தவிர, ஷூரிட்டிய நின்றுருக்கீங்க, ஷூரிட்டியா நின்றுட்டு அவர் கொடுக்காத பட்சத்துல நான் உங்களை கிளைம் பண்றேங்கிறது அது வேற சட்டம். ஆனா இந்த ஆவணத்தை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு கொலாட்ரல் செக்யூரிட்டியா கொடுத்துருக்கேன், ஐ ஸ்டுட் செக்யூரிட்டி ஃபார் த கேரண்டினா, ஸ்டாண்டிங் ஆஃப் தி பர்சன் வந்து ஒரு கடன் வாங்கினவருக்கு என்ன தகுதி இருக்குதோ அதே தகுதி தான் ஷூரிட்டி இருக்குது. ஆனா கடன் வாங்கினவர்கிட்ட லைவா இருக்கும் பொழுது கடன் வாங்கினவர்கிட்ட ப்ரோனோட்டும் வாங்கிவிட்டு கடன் வாங்கினவர்கிட்ட ப்ராமிசரி நோட்டை எக்ஸிக்யூட் பண்ணாம கடன் வாங்கினவர் வந்து ஒரு நொடிச்ச நிலையில இருக்கும் பொழுது இவங்கிட்ட போய் கேஸ் நடந்தா வராது, ஷூரிட்டி கொடுத்தவனை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு ஷூரிட்டி கொடுத்தவனுக்கு நேரடியா கடன் கொடுத்த மாதிரி நோட்டீஸ் வந்திருந்தா நீங்க வந்து டிஃபென்ஸ் எடுத்துரும். ஏன்னா திஸ் டைப் ஆஃப் ப்ராமிசரி நோட்ஸ் ஃபாலிங் அண்டர் தி கேட்டகரி நம்பர் 3, not under section 91 of the Evidence Act. There is no contract, that is called there is no privity of contract in respect of the offering this document as a collateral. It is a surety bond. அப்போ நல்லா கவனிச்சுங்க, நான் நேற்றைய கிளாஸ்ல சொன்னேன் debt and liability. When a debt becomes a liability circumstances, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லயே அந்த சீட்டு கம்பெனிக்காரரு சீட்டினுடைய டீடைல்ஸ்ல ஃபில்அப் பண்ணி ஆவணத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாருன்னா தட் பிகம்ஸ் கொலாட்ரல் செக்யூரிட்டி கொடுக்கக்கூடிய ஆவணங்கள் கூட லீகலி என்ஃபோர்ஸபிள் டெட். அப்ப நீங்க அந்த ஆவணத்தை என்ன பண்ணணும், ஒரு நோட்டீஸ் வந்தோம்னா அந்த ஆவணம் எதுக்கு கொடுத்தோம், என்ன ஃபில்அப் பண்ணிருக்காருன்னு தெரியாதுன்னு காப்பீஸ் கேட்கணும். நான் எழுதி கொடுத்ததாக கூறி இருக்கீங்க நோட்டீஸ்ல, அப்படி எனக்கு என்ன வேற சர்க்கஸ்டன்ஸ்ல இருக்கிறேன், அதனால நீங்க எனக்கு ப்ரோனோட்னுடைய ஜெராக்ஸை வந்து எனக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க உங்க ரிப்ளை நோட்டீஸ்ல சொல்லணும். அதை நீங்க கேர்ஃபுல்லா பார்த்துட்டு தேவைப்பட்டா ரிஜைண்டர் ரிப்ளை கொடுக்கணும். அப்படியெல்லாம் சப்போர்ட் நீங்க தப்பிட்டீங்கன்னா நான் முதல் கிளாஸ் சொல்ல மாதிரி நீங்களே லேச்சஸ்க்கு வழிவகுத்துருவீங்க. ஸோ இப்ப ப்ராமிசரி நோட் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு ரீஇன்ஸ்டேட் பண்றேன். 3 வகைப்படும். 3 வகைப்படத்துல இருக்கக்கூடிய இன்ஃபர்மிட்டிஸ், அதாவது குறைபாடுகளை கண்டு அறிவதற்கு, குறைபாடுகள் இல்லாமல் வழக்கை தொடுப்பதற்கு 2 தரப்பு வக்கீல்களும் ஒரு ஸ்கெலிட்டன், ஒரு செக்கன், அதாவது என்ன சொல்றாங்க, செக்லிஸ்ட், ஆமா ஒரு செக்லிஸ்ட் போட்டு இந்த ஆவணங்கள் செக்ஷன் 4ல உட்காருதா, இந்த ஆவணங்கள் செக்ஷன் 13க்கு உட்பட்டதா, இந்த ஆவணங்கள் செக்ஷன் 91 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் கட்டுப்பட்டதா, இந்த ஆவணங்கள் முந்தைய கடனுக்காக எழுதி கொடுக்கப்பட்ட ஆவணங்களா, இந்த ஆவணங்கள் எல்லாம் கொலாட்ரல் செக்யூரிட்டிக்காக கொடுக்கப்பட்டதா,
அப்படி கொலாட்ரல் செக்யூரிட்டிக்காக கொடுத்திருந்தா இவருடைய கெப்பாசிட்டியில டெட் ஆர் லயபிலிட்டி எந்த மாதிரி வந்து சேருது ஆகக்கூடிய இந்த 3 பதங்களை பிரிலிமினரியாக தெளிவாக தெரிந்து கொண்டு நோட்டீஸ் கொடுக்கிறதும், நோட்டீஸுக்கு பதிலறிவிப்பு செய்வதும், கிளைண்ட் போடுவதும், ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுவதும், இந்த 3த்திலும் அடிப்படையை நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ வித் தட் 3 டைப்ஸ் ஆஃப் ப்ராமிசரி நோட்ஸ் இருக்குங்கிறத நீங்க மனசுல எடுத்துக்கோங்க. 3 வகையான ப்ராமிசரி நோட்டுக்கு 3 விதமான சூட்சமங்கள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுல இருக்கக்கூடிய தவறுகள், இதுல இருக்கக்கூடிய சரியான வகைகள், இதுல 1,00,000 ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்குதுங்க. ப்ராமிசரி நோட் இஸ் கிவன் ஃபார் தி ஏர்லியர் டேட்ஸ் போட்டீங்கன்னா கூகுள்ல பல விதமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் வரும். அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸை படிச்சு பார்க்க பழைய கடனுக்காக கொடுக்கப்பட்ட ப்ராமிஸ் நோட்ல எதெல்லாம் வெற்றி பெற்றிருக்கு, எதெல்லாம் தோல்வி விட்டுன்னு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி நடப்பு கடனுக்குள்ள ப்ராமிசரி நோட்ல செக்ஷன் 91ல கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன்ஸ் வந்து நேரடியாக ஏற்பட்டிருக்கிறதா என்பதை பார்க்குமாறு அமைக்கப்படும். 3வதாக என்ன செய்யணும், கொலாட்ரல் பர்பஸ்க்காக கொடுத்திருக்கக்கூடிய ஆவணத்துல தன்மை எந்த அளவுக்கு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், அவருக்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது அவரே வழக்கில் விட்டுட்டு உண்மையா கடன் வாங்கின விட்டு போட்டு செக்யூரிட்டி விட்டோன்னு என்னை பார்ட்டியாவே சேர்க்காம என் மேல நேரடியா கடன் வாங்கின மாதிரி சூட்டு போட்டிருந்தாங்கன்னா நான் உனக்கு கடனே பெறவில்லை, அவனை பார்ட்டியா விடல, மிஸ் ஜாயிண்டர் இருக்குது, நான் ஜாயிண்டர் இருக்கு, ஹிட் ஆஃப் நான் ஜாயிண்டர் அப்படின்னு சொல்லி சிபிசில இருந்து நம்ம கேஸ் நடத்தலாம். காசு கொடுக்குறோமா காசு கொடுக்கலையாங்கலாம் 2வது விஷயம். டெக்னிக்காலிட்டிலேயே உங்க டிஃபென்ஸ் சைட்ல டிஃபென்ஸ் எடுத்து வழக்க ஜெயிக்கிறதுக்கு உண்டான முகாந்திரத்துக்கு நீங்க கொண்டு போக முடியும். லேச்சஸ் மறுபடியும் சொல்றேன், லேச்சஸ். சோ நீங்க சிறந்த ஒரு சிவில் வழக்கறிஞர் ஆகணும்னா ஆவணத்தினுடைய வெராசிட்டியை கண்டுபிடிக்க செய்யணும். அதுல இருக்கக்கூடிய தவறுகளை நாம என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு அதை எந்த தருணத்துல வெளிப்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம தெளிவா வச்சுக்கணும். இதையெல்லாம் வச்சுக்கிட்டு போனா மட்டும்தான் ப்ராமிசரி நோட் கோர்ட்டுடைய அடிப்படை தன்மையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். ரைட். அடுத்து நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல வந்தா இதெல்லாம் வகைப்படுத்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அதே நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல இன்னொரு செக்ஷன் உங்களுக்கு ப்ராமிசரி நோட்டை பொறுத்த வரைக்கும் அவசியமா நீங்க கருத்தில் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட செக்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதெல்லாம் காமனா நம்ம ஒரு டிஃபென்ஸ் எடுக்கிறதுக்கோ அல்லது அது இல்லாம அந்த பிரச்சனைகள் இல்லாம வசூல் செய்வதற்கோ நமக்கு செக்ஷன் 20 இது தெளிவா நீங்க மனசுல எடுத்துக்கலாம். செக்ஷன் 20 அப்படின்னு என்னன்னா அதோட தலைப்பு இன் சாவோட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இன் சாவோட் ஸ்டாம்புடு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன் சாவோட்னா ஒரு நேத்து சொன்னாங்க நிறைவுறாத அப்படின்னு கணக்கு எடுத்துக்கலாம். நிறைவுறாத ஸ்டாம்புடு இன்ஸ்ட்ருமெண்ட் என்பது இந்த அதாவது ப்ராமிசரி நோட் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், செக் இஸ் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்டாம்ப் ஒட்டி இருக்கணும். ஏன்னா இங்க இன்னொரு சட்டம் இருக்குது. இந்த வகைக்கு தற்போதைய ஸ்டாம்ப் டியூட்டி என்னவோ அந்த டியூட்டி உள்ள ஸ்டாம்புக்கு மேல சிக்னேச்சர் பண்ணிட்டு அக்னாலஜ்மெண்ட் பண்ணியிருந்து பணம் பெற்றுவது கொடுத்திருந்தால் கன்சிடரேஷன் அக்னாலஜ் பண்ணியிருந்தா மட்டும்தான் அது சரியான சட்டத்தின்பால் ஏற்புடைய சாட்சியத்தன்மைக்கு உட்படையுடைய ஆவணங்களாகும். இப்போ ஒரு ப்ராமிஸ் நோட்ல அங்க செக்ஷன் 4ல என்ன சொல்லியிருக்காரு, ஸ்டாம்பை பத்தியே பேசாது. செக்ஷன் 4 ப்ராமிசரி நோட்ல என்ன இருக்குன்னு திருப்பி நல்லா யோசிச்சு பாருங்க. இட் சுட் பி இன் ரைட்டிங், இட் சுட் நாட் பி ஆஃப் மணி, இட் சுட் நாட் பி ஆஃப் பேங்க் நோட், இட் சுட் பி given by the executor with an unconditional undertaking to pay the money in certain demand either to the bearer or to the creditor itself. இதெல்லாம் இருந்ததுன்னா ப்ராமிசரி நோட் சொல்லிருக்குது. அங்க எங்கேயாவது ஸ்டாம்ப் போட்டணும்னு சொல்லியிருக்குதா? சொல்லல. செக்ஷன் 13க்கு போங்க, நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட பத்தி தான் சொல்லியிருக்கோம். ஆனா அங்க ஏதாவது சொல்லியிருக்கா? சொல்லல. ஆனா இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட்ல செக்ஷன் 49க்கு போனீங்கன்னா தான் ப்ராமிசரி நோட்டுடைய ஸ்டாம்பினுடைய முக்கியத்துவம் என்ன, எப்போ லீகலி என்ஃபோர்ஸபிளா வரும். ஸ்டாம்ப் போட்டாத ஒரு ப்ராமிசரி நோட் எழுதப்பட்டிருந்ததுன்னா தட் இஸ் நாட் அட் ஆல் ப்ராமிசரி நோட். அதாவது செக்ஷன் 4ல் உள்ள வகைங்களுக்கு உட்பட்டு இருந்தால் ப்ராமிசரி நோட். ஆனா செக்ஷன் 4ல அப்பேரண்டா நீங்க ஸ்டாம்ப் ஒட்டணும், ரெவென்யூ ஸ்டாம்ப் ஒட்டணும், நான் ஜுடிஷியல் ரெவென்யூ ஸ்டாம்ப்ஸ் ஒட்டணுங்கிறது எழுதப்பட்டிருக்கு.
செக்ஷன் 13 சொல்லப்பட்டிருக்காது. ஆனா ஸ்டாம்ப் டியூட்டி இம்பார்ட்டன்ட். நீங்க கடையில வாங்குறதுல கலோக்கில ₹1 ஸ்டாம்ப் ஒட்டி கையெழுத்து போட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப சமீபத்துல 2024ல ஸ்டாம்ப் டியூட்டில ரேட்ல அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. முந்தையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஒப்பந்தம் போடுறதுக்கு ₹20 ஸ்டாம்ப் பேப்பர்ல போயிருந்தா ஒப்பந்தம் போட்டுக்கலாம். இப்ப ₹100 மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். முந்தையெல்லாம் ₹300 பேப்பர்ல பவர் ஆஃப் அட்டர்னி எழுதி கொடுக்கலாம். இப்ப அதெல்லாம் மாறி ₹1000 வந்துருக்கு. அதே மாதிரி இப்ப ஸ்டாம்ப் டியூட்டியை ரிவைஸ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டுல. அது வந்து கெசட் பப்ளிகேஷன்ல வரும். அந்த கெசட் பப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் டீடு ஒன்று போடுறீங்கன்னா, அந்த கரண்ட் ஸ்டாம்ப் டியூட்டில என்ன ரேட் ஆஃப் அமௌண்ட் போட்டிருக்காங்களோ அந்த அமௌண்ட்டை ஃபில்அப் பண்ணீங்கன்னா தான் அந்த ஆவணமாவது ஸ்டாம்ப் டியூட்டிக்கு கட்டுப்பட்டதாக கருதப்படும். ஸோ ஸ்டாம்ப் டியூட்டி குறையக்கூடாது. இப்ப ப்ராமிசரி நோட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா 1 அணான்னு போட்டிருப்பான். இப்ப அமெண்ட்மெண்ட் ஆகி 20 பைசா ஆகி 20 பைசால இருந்து ₹1 ஸ்டாம்ப் ஆச்சு. இப்ப ₹1 ஸ்டாம்புக்கு 2024 கூடி இருக்கா குறைஞ்சிருக்கான்னு நீங்க செக் பண்ணிக்கலாம். அப்படி கூடி இருந்ததுன்னா அந்த அளவுக்கு அந்த ஸ்டாம்ப்ல அந்த ஒட்டியிருந்தா மட்டும்தான் அந்த ஸ்டாம்ப் டியூட்டி ஆகும். ஆக இந்தியன் ஸ்டாம்ப் ஆக்ட்ல செக்ஷன் 49 பிரகாரம் தமிழ்நாடு கெசட் ரூல்ல ப்ராமிசரி நோட்டுக்கு எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருந்தா அந்த தொகை மேல அந்த ஆவணத்துல கையெழுத்திடப்பட்டிருக்க வேண்டும். சோ இந்த மாதிரி ஆவணங்களுக்கு பேர் வந்து ஸ்டாம்புடு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அப்படின்னு பேரு. அப்போ செக்ஷன் 20 நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, இன்சாவோட் ஸ்டாம்புடு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், அதாவது கையெழுத்திட்டு ஸ்டாம்ப் டியூட்டியில் எழுதப்பட்ட ஆவணங்களில் நிறைவு பெறாத ஆவணமா தான் சார் நான் கொடுத்தேன், நான் வந்துட்டு அமௌண்ட் எழுதல சார், நான் அமௌண்ட்டை வந்து கொடுக்கல சார், நான் இன்னாருக்கு கொடுக்குறேன்னு கூட எழுதல சார், எம்டி ப்ராமிசரி நோட்டை கையெழுத்து மட்டும் தான் சார் போட்டு கொடுத்தேன், நான் அட்டஸ்டார் முன்னாடி கையெழுத்தே போடல சார், ஆனா நான் இந்த ஆவணத்தை நான் வந்து கொடுத்தது உண்மைதான், இந்த ஆவணத்துல இருக்கக்கூடிய கையெழுத்து என்னதான் அப்படின்னு ஒரு பார்ட்டி உங்ககிட்ட வந்து சொன்னா, இது எல்லாமே செக்ஷன் 20 ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல வந்து அடங்கியது. எப்படி அடங்குது? when the signature is admitted, அந்த ஆவணத்தில் இருக்கக்கூடிய கையெழுத்து என்னுடையதுதான் என்பதனை அதை எழுதி கொடுத்தவர் ஒப்புக்கொண்டாரே ஆனால் மற்ற தேதி கன்சிடரேஷன் வந்தது போனது கொடுத்தது எல்லாத்தையும் நிரூபிக்க வேண்டிய பொறுப்பானது எழுதி கொடுத்தவருக்கு போயிடும். இதுக்கு பேர் பர்டன் ஆஃப் ப்ரூஃப். ட்ராயர் எழுதி கொடுத்தவர் தான் வந்து அதுக்கு பொறுப்பாளி ஆயிடுறார். இந்த வெர்டிக்ட் நீங்க எடுத்துட்டாலே, இப்போ ஒரு நோட்டீஸ் வருது, நீங்க நாளை சாட்சிகளின் முன்னிலையில் ₹1,00,000 கடனாக பெற்று 12% வட்டி கொடுப்பதாக ஒப்புக்கொண்டு ஒரு கடன் விதிச்சீட்டை எழுதி கொடுத்தீர்கள், இது சம்பந்தமாக பலமுறை எனது கட்சிக்காரர் உங்களை கேட்டுக்கொண்ட போது நீங்க தராமல் இருக்கிறீர்கள், இதுவரைக்கும் நீங்க வட்டியும் தரல, ஆகவே இந்த நோட்டீஸ் கண்ட 7 தினங்களுக்குள் 10 தினங்களுக்குள் அல்லது உடனே எனக்கு வந்து இந்த பணத்தை இவ்வளவு ரூபாயை வந்து கொடுத்து விட வேண்டியது, தவறும் பட்சத்தில் தங்கள் மீது தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை அறியவும் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் நீங்க கொடுக்குறீங்க. ஆனா பணம் வாங்கினவர் என்ன சொல்லுவாரு, சார் நான் எம்டி ப்ரோனோட் தான் கொடுத்தேன் சார், நான் இந்த அட்டஸ்டர் முன்னாடி சொல்றது எனக்கு யார் முன்னாடி கொடுத்தேன்னு அவனா எழுதிக்கிட்டான் சார், நான் இப்படிலாம் சொல்லல சார், நான் வாங்கினது வெறும் ₹50,000 சார், அவன் 5 லட்சத்துக்கு எழுதிட்டான் சார், அப்படியெல்லாம் அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அப்ப நீங்க அவங்க சொல்ற கருத்துக்களை கேட்டு எனது கட்சிக்காரர் தங்களிடம் அந்த தேதியில் பணம் 1 லட்சம் பெறவில்லை, எனது கட்சிக்காரர் தங்களிடம் வாங்கியதா கூறுவது பொய், எனது கட்சிக்காரர் வந்து தங்களிடம் நேரடியாகவோ மறைமுகவோ பணத்தை பெற்றுவிடவில்லை, இப்படி எல்லாம் ஒரு மறுப்பு தெரிவிச்சு ஒரு ரிப்ளை நோட்டீஸ், இதுதான் காமனாவே நீங்க பார்க்க முடியும். எந்த தருணத்திலும் உங்களோட பணம் வாங்கவில்லை, எதையோ ஒண்ணு எழுதி விடுவார். அப்புறம் என்ன சொல்லுவாரு, நான் இந்த ஆவணத்தை வந்து பூர்த்தி செய்யாத நிலையில் நான் வந்து செக்யூரிட்டியாக கொடுத்தேன்னு கூட எழுதுவார். அல்லது நான் வேறொருக்காக கொடுத்தேன், இல்ல நான் தங்களிடம் வாங்கிய கடன் வெறும் 50,000 மட்டும்தான், நான் 50,000 திருப்பி கொடுத்து விட்டேன், நீங்க வந்து ஆவணத்தை திருப்பி தருவதாக கூறினீர்கள், நான் பின்னிட்டு வந்து தர மறுத்து விட்டீர்கள், ஆடிட்டராக இருந்ததாக சொன்னீர்கள், வந்தவுடன் கொடுப்பதாக உங்களுடைய பேச்சின் மீது எனது கட்சிக்காரர் இருந்து விட்டார், ஆகவே பின்னிட்டு அந்த ஆவணத்தை தர மறுத்ததால் நீங்க செஞ்சிருக்கிறதுக்கு நான் பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால இந்த உங்க நோட்டீஸை நீங்க வாபஸ் பெற்றுக் கொள்ள வேண்டும்
நீங்க சட்டப்படி நீங்க வந்து நடவடிக்கை எடுத்தா நாங்களும் சட்டப்படி எதிர்வாதம் செய்வோம் அப்படின்னு எழுதி விட்டுருவோம். இப்படிதான் நீங்க ரெகுலரா நீங்க பார்க்க முடியும். இதையே நீங்க மறுபடியும் கட் காப்பி பேஸ்ட் எடுத்துட்டு போட்டீங்கன்னா சிக்கல் வந்துடும். இப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், பிராமிசரி பழைய கடனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கா, கரண்ட் கடனுக்காக கொடுக்கப்பட்டிருக்கா, கொள்ளாட்டலுக்காக கொடுக்கப்பட்டிருக்கா. இப்ப செக்ஷன் 20 பிரகாரம் வந்து நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் செக்ஷன் 20 இன்சாவோட் இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா, பதில் மனுல சொல்லிட்டீங்கன்னா கேஸை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு டிஃபெண்டன்ட்டுக்கு வந்துடும். அப்ப பிளைண்டிஃப்க்கு தள்ள முடியாது. இதெல்லாம் பல பிரச்சனைகளை உருவாக்கி விட்டுரும். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில இன்சாவோட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கு கட்டுப்படாத வகையில டிஃபென்ஸ் எடுக்கணும் பெஸ்ட். அதையும் தாண்டி டிஃபென்ஸ் எடுத்துட்டாரு வேற ஒரு வக்கீல், உங்களுக்கு வந்து இவரு அவரும் பண்ணிட்டு மூணாவது ஆள்கிட்ட தான் நம்மகிட்ட வருது கேஸை போட சொல்லி, அல்லது கேஸை டிஃபெண்ட் பண்ண சொல்லி வருது. அப்பவும் நீங்க இந்த வகையங்கள்ல எது விட்டு போச்சு எது விட்டு போகல, எது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ செக்ஷன் 20 ஆஃப் நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ல ப்ரொவிசோ கிளாஸ் வந்து ப்ரூவிங் ஆஃப் தி கேஸ் வந்து டிஃபெண்டன்ட் சைட்ல வந்துருச்சுன்னா நமக்கு வேலை போல ஜாஸ்தி ஆகும் பொழுது எப்படி டிஃபென்ஸ் எடுக்கணும். அப்போ செக்ஷன் 20க்கு கட்டுப்படாத வகையில் நீங்க வந்து நோட்டீஸ் ரிப்ளை கொடுக்கணும். இப்படின்னு கணக்கு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இன்னும் டீட்டெயிலா போவோம். செக்ஷன் 20 எப்படி நான் சொன்னேன் செக்ஷன் 4 இம்பார்ட்டன்ட், எப்படி நான் சொன்னேன் செக்ஷன் 13 இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி செக்ஷன் 20 இஸ் ஆல்சோ வெரி மச் இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அப்புறம் செக்ஷன் 43 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்சிடரேஷன், ஒரு ப்ராமிசரி நோட்டுக்கு எவ்வாறாக பணமானது பரிவர்த்தனை செய்யப்படுகிறது, அதில் கூறப்பட்டிருக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு. ஸோ செக்ஷன் 43 ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப நீங்க செக்ஷன் 43க்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா செக்ஷன் 43 என்ன சொல்லுது, தலைப்புல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நெகோசியபிள் மேட் வித்தவுட் கன்சிடரேஷன், ஒரு ஆவணமானது தொகை கொடுக்காமல் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டம் செக்ஷன் 43. ஸோ கன்சிடரேஷனை பத்தி சொல்லுது அப்படின்னா, ஆனா அந்த ப்ராமிசரி நோட் வித்தவுட் கன்சிடரேஷனுக்காக உங்களுக்கு தலைப்புல கொடுத்துருக்காங்கன்னா, அப்ப வித் கன்சிடரேஷனை நீங்க ரெட்ராஸ்பெக்டிவா தலைகீழா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்படின்னா தான் நீங்க பிளைண்டிஃப் வைக்கலா வந்தீங்கன்னா வித் கன்சிடரேஷன் எப்படி, வித்தவுட் கன்சிடரேஷன் எப்படி, அப்படிங்கிற வகைகளை பகுத்து ஆராய்ச்சி செஞ்சு நீங்க பண்ணணும். இப்போ வர்றேன், நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் மேட் எழுதப்பட்டு விடுகிறது, ட்ரான் வரையப்பட்டு விடுகிறது, அக்செப்டட் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது, இன்டார்ஸ்ட் அதுக்குண்டான வகையங்கள் கையெழுத்திடப்பட்டு விடுகிறது, ஆர் டிரான்ஸ்ஃபர்ட் வேற ஒருத்தருக்கு மாற்றப்பட்டது, வித்தவுட் கன்சிடரேஷன் ஆர் ஃபார் அ கன்சிடரேஷன் விச் ஃபெயில்ஸ். அதாவது ஒரு ப்ரோனமிசரி கொடுத்தவர் பணம் கொடுத்ததை நிரூபிக்காத வகையில், நான் இன்னைய தேதியில இவ்வளவு ரூபாய் கொடுத்தேன்னு அவர் ப்ராமிசரியில மட்டும் தான் சொல்லியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், நான் 10 லட்சம் ரூபாய் கடன் கொடுத்தேன்னு சொல்லிடுவார். அவர் 10 லட்ச ரூபாய் வாங்கினாருன்னு சொல்லிடுவார். முதல்ல கடன் கொடுக்கறவருக்கு 10 லட்ச ரூபாய் கொடுக்குற அளவுக்கு தகுதி இருக்குதா? அவரே வந்து ஒரு சின்ன வேலைக்கு போறவர் அல்லது ஒரு வியாபாரியா இருக்கு, அண்ணாடா வந்து சம்பாரிச்சு வாழ்ந்துட்டு இருக்கு. அவர் பேர்ல ப்ராமிஸ் நோட்ல 10 லட்ச ரூபாய் நான் கொடுத்தேன். அந்த 10 லட்ச ரூபாய வந்து அவர் என்ன பண்றாரு, எழுதி கொடுத்துட்டாரு, வரைஞ்சிட்டாரு, நான் கேட்டதுல திருப்பி கொடுக்கறதா அக்செப்ட் பண்ணிருக்க என்டார்ஸ்மெண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது செக்ஷன் 43 பிரகாரம். ஆனா கன்சிடரேஷன் ஆர் கன்சிடரேஷன் விச் மே ஃபெயில் நிரூபிக்க முடியாத பக்குவத்தில் இருக்கும்போது obligation of payment between the parties to the transaction. But if such party has transferred the instrument with or without endorsement to the holder of consideration, such holder and every subsequent driving without the title him may recover the amount due on such instrument from the transferor for consideration of any prior to. இதுல வந்து செக்ஷன் 43ல கவனமா கேளுங்க, இது எந்த வகையங்களுக்கு ஒத்து வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ப்ராமிசரி நோட்டு நான் பெனிஃபிஷியரி, நான் தான் பணம் கொடுத்தவன், நானே வசூல் பண்ணும்போது நான் வந்து கிளைண்ட்ல போடும்போது சோர்ஸ் ஆஃப் இன்கம் சொல்லி போடணும். அதாவது 10 லட்சம் ரூபாய் நான் கொடுப்பதற்கு நான் எவ்வாறு தகுதி படைத்தவன்,
ஏன்னா பிளைண்டிஃபுக்காக வரக்கூடியவருக்கு நோட்டீஸ் கொடுக்க வர்றவங்க என்னோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் கண்டிப்பா நோட்டீஸ்ல சொல்லணும். சும்மா அதுல நீங்க இத்தனாம் தேதி கேட்டீங்கன்னா கூட நீ எனது நண்பன், உன்னை 10 வருஷமாக எனக்கு தெரியும், உனக்கு ஆதரவு செய்ய வேண்டும் என்ற நோக்கில் நீ கேட்டவுடன் நான் கொடுத்து விட்டேன். அதெல்லாம் எல்லா இடத்துலயுமே பார்க்கலாம். ஆனா நீங்க வின்னிங் ரேஷியோ வேணும் அப்படின்னா உங்க கட்சிக்கார ஏப்பா 10 லட்ச ரூபாய் நீ கொடுத்தேன்னு சொல்ற அந்த தேதியில எங்க இருந்துப்பா வந்துச்சு பணம் அப்படின்னு என்கிட்ட இருந்தது சார். அவன் கேட்பான், டிஃபென்ஸ் லாயர் கேட்பான், நீ வருமான வரி கட்டினியா? வருமானம் நீ வட்டி கேட்டிருக்கல, வட்டி என்பது வருமானம் தானே, இத்தனை நாள் வட்டி வாங்கினேன்ல, அதை வட்டி வருமானத்தை காமிச்சியா? உன் வருமான வரி பேன் நம்பர் என்ன, உன்னுடைய பேன் நம்பரை சொல்லு, வருமான வரி கட்டி தாக்கல் பண்ணியா, தாக்கல் பண்ணலையா, உனக்கு எப்படி அந்த பணம் வந்துச்சு, இன்னும் பல கேள்விகள் கேட்கும். அப்போ பிளைண்ட் நோட்டீஸ் கொடுக்கும் போது பிளைண்டிஃப்ல சோர்ஸ் ஆஃப் இன்கம் சொல்லாம நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டீங்கன்னா தட் மே பிகம் அஸ் லாக்சஸ், முதல் வகுப்புல சொன்ன மாதிரி. சோ அப்போ செக்ஷன் 43 பேஸ் பண்ணி இப்ப வரல, நானே பணத்தை வசூல் பண்ணுவோம், எனக்கு வர வேண்டிய பணத்துக்காக நானே வழக்கு தாக்கும் பொழுது செக்ஷன் 43ல வித்தவுட் கன்சிடரேஷன் அப்படிங்கிற டிரான்ஸ்பர் ஆஃப் வித்தவுட் கன்சிடரேஷன் வராது. ஆனா இந்த 43 எங்க வருது அப்படின்னா, எனக்கு வர வேண்டிய பணத்தை இந்த ஆளு தர மறுக்கிறாரு, அதனால நான் உனக்கு மேல ஒரு பண்ணி கொடுத்துறேன், நீ அவன்கிட்ட வசூல் பண்ணி இன்ஸ்ட்ருமெண்ட் நீ வச்சுக்கோன்னு சொல்லி நான் ஒருத்தருக்கு டிரான்ஸ்பர் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அவர்கிட்ட கொடுத்துட்றேன். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல நான் இவருக்கு நான் கொடுத்த தேதியில அவருக்கு நான் என்ன பணம் நான் வாங்கியிருக்கேன்ற விவர குறிப்புகளை பெற்றுக்கொண்டு நான் கொடுத்திருத்தல் வேண்டும். அப்பதான் என் டிரான்ஸ்பரர் என்கிட்ட இருந்து ப்ராமிசரி நோட்டு வாங்கிட்டு போறாரு, அதுல 20 லட்சம் கண்டிருக்கும், அவர் 10 லட்சம் ரூபாய் கூட கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிருக்கலாம். அப்படி அதுல டிரான்ஸ்பர் ஆகிற மனித இருந்தால், வகையங்கள் இருந்தால் செக்ஷன் 43 பிரகாரம் a transfer effected in respect to the consideration of payment அர்த்தம். அப்ப பாருங்க, வழக்கு யாருக்காக நோட்டீஸ் கொடுக்கப்படுகிறது, ப்ரோனோட் ஓனர் யாரு, பேரர் ஆஃப் தி ப்ரோனோட்டா, ஹோல்டர் ஆஃப் தி ப்ரோனோட்டா, இல்ல அவரே கிரெடிட்டாரா, அவருக்கே வர வேண்டிய சர்க்கம்ஸ்டன்சஸா, இது எல்லாமே நீங்க எப்ப பார்க்கணும், நோட்டீஸ் கொடுக்கும் போதே பார்க்கணும். இப்ப நான் என்ன உங்களுக்கு சொல்ல வரேன், செக்ஷன் 20 உள்ள வகையங்கள், செக்ஷன் 43ல உள்ள வகையங்கள் கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும். எழுபது நோட்டீஸ் கொடுக்கும் போதும் சரி, நோட்டீஸ்க்கு பதிலளிப்பு கொடுக்கும் போது. ஆக நீங்க சட்ட வகையங்களுக்கு உட்பட்டு நீங்க ஒரு நோட்டீஸ் அமைச்சாதான், உங்களுடைய டெட் ப்ரூவ் பண்ணாதான், உங்களுடைய டெட் ஆனது டிஃபால்ட் என்பதை நிரூபிக்கும் வகையில இருந்தா தான், இதையெல்லாம் உங்க காஸ் ஆஃப் ஆக்ஷனாக ப்ளீடிங்ஸ்ல கொண்டு வந்தா தான், அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் சட்டனா இருந்தா மட்டும்தான் பிளைண்டிஃப்காகவோ டிஃபெண்டன்ட்டுக்காகவோ நீங்க வாதிடும் பொழுது உங்க வெற்றி முனையை அடையும். சோ என்னுடைய தாழ்மையான கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒருபோதும் கட் காப்பி பேஸ்ட் அடிச்சு இந்த பிளைண்ட்டையோ நோட்டீஸோ கொடுக்க கூடாது. ஒரு கட்சிக்காரர் உங்ககிட்ட வராரு, ஒரு ப்ராமிசரி நோட் எழுதியிருக்காங்க சார், கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வருவாங்க, சார் வெட்டு ப்ராமிசரி வாங்கி வச்சிருக்கேன் சார், இதை வச்சு நோட்டீஸ் கொடுத்துருங்க சார், அவங்க அவ்வளவுதான் கொடுப்பாங்க. அப்போ நீங்க அதை ஃபில்அப் பண்ணும்போது அதனுடைய தன்மைகளை பார்த்து செக்ஷன் 4க்கு உட்படுத்தி, செக்ஷன் 13க்கு உட்படுத்தி, செக்ஷன் 20யோட சமாச்சாரம் வராம, அல்லது நான் முதல்ல சொன்ன மாதிரி 3 வகை ப்ராமிசரி நோட்ல எதுல எக்ஸிகியூஷன் ஈஸிங்கிறத பார்த்து, யார் கையில் அந்த ப்ராமிசரி நோட்டு இருக்குங்கிறத பார்த்து, நம்மகிட்ட சொல்லுவார் அவரு, சார் பணம் கொடுத்தது நான் தான், ஏன் நான்லாம் கோர்ட்டுக்கு வர முடியாது, என் பேர்ல போட்டுறாதீங்க, நான் ஒரு முனிசாமியை கூப்பிட்டு வர்றேன், அவர் பேர்ல பணம் வாங்கின மாதிரி கேஸை போட்டு நோட்டீஸ் அவர் வசூல் பண்ணிக்குவார், என் பேர் மட்டும் வந்துடக்கூடாது சார் அப்படின்னு. அவர் எதுக்கு எப்படி சொல்றாரு நமக்கு தெரியாது. அவர் கள்ள பணத்தை கூட கொடுத்துருக்கலாம், கருப்பு பணத்தை கூட கொடுத்துருக்கலாம், பணத்தை கொடுக்காமல கூட இருந்திருக்கலாம், சொந்தக்காரரா இருந்துக்கலாம், சொந்தம் இல்லாதவரா இருந்துக்கலாம், இப்படி பல விதமான ஆட்கள் இருப்பாங்க. சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நோட்டீஸ் கொடுக்கும்போது என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குங்கிறத இப்ப நீங்க ரொம்ப முறிவா புரிஞ்சுங்க. இதெல்லாம் ஒரு மேட்டரா சார், இதுக்காக 1 மணி நேரமா பேசிக்கிட்டு இருக்கீங்க, அது அல்ல. நீங்க ஒரு வழக்காடிக்காக செயல்படும் பொழுது உங்க தருணத்துல வெற்றி பெறணும்னா எந்த விதமான ப்ளீடிங்ஸ்ல, நோட்டீஸ்ல, இன்ஃபர்மேஷன்ஸ்ல, அறிவிப்புல
லேச்சஸ் இருந்து விடக்கூடாது. அப்படி லேச்சஸ் இல்லாம ஒரு நோட்டீஸை கொடுக்கணும், ஒரு நோட்டீஸுக்கு பதில கொடுக்கணும், வகைங்களை கிடைக்கணும்னா இந்த நெகோசியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல சொல்லி இருக்கக்கூடிய ஆவணங்களுடைய இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன்ஸினுடைய தன்மைகளை புரிந்து அதற்கேற்ற வார்த்தைகளை தமிழிலோ ஆங்கிலத்திலோ பயன்படுத்தி தான் நீங்க நோட்டீஸை கொடுக்கணும். அப்பதான் நீங்க வெற்றி வாகையை செய்ய முடியும், வெற்றி வாகைக்குள்ளார போக முடியும். சரி, இப்போ 4 செக்ஷன் சொல்லியிருக்கேன். செக்ஷன் 4, செக்ஷன் 13, செக்ஷன் 20, செக்ஷன் 43. அதே மாதிரி செக்ஷன் 93, செக்ஷன் 94. எந்த வகையான ப்ராமிஸ் நோட்டுகளுக்கு எந்த மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ் நோட்டீஸ் கொடுக்கப்படுதல் வேண்டும், நோட்டீஸ் அவசியம் எதற்கு, எந்த வகையான ஆவணத்துக்கு நோட்டீஸ் அவசியம் இல்லை என்பதை நீங்க அடுத்து பார்க்கணும். 93, 94. அடுத்து இம்பார்ட்டன்டான ப்ரொவிஷன் செக்ஷன் 118. நீங்க செக் வழக்குகளுக்கு செக்ஷன் 138, அதை பத்தி கவலைப்படாதீங்க. செக்ஷன் 139, அங்கதான் ப்ரொவிசோ கிளாஸ் வரும். presumption to prove the case. If the signature is admitted by the executor of the check, then it is the court will presume that the check has been issued only for the legally enforceable debt. அப்போ the duty to prove the case, the contrary has to be proved by the cogent evidence with the defendant only, accused only. இதெல்லாம் வந்து செக்ஷன் 139. அந்த ப்ரொவிஷனை புறநோட்டுக்கு பயன்படுத்த வேண்டியது இல்லை. இங்க வந்து செக்ஷன் 118 ரொம்ப ரொம்ப குரூஷியல் செக்ஷன். டிஃபென்ஸ் ஆட போறவங்க, ஒரு ப்ராமிசரி நோட் வழக்குல டிஃபென்ஸுக்கு வர்றவங்க செக்ஷன் 118 தெளிவா தெரிஞ்சிருக்கணும். அப்ப பிளைன்டிஃப் தேவையில்லையா? தேவை இருக்கு. என்ன, செக்ஷன் 118ல டிஃபென்ஸ் எடுக்கிற வகையில கோட்டை விட்டுறக்கூடாது. அப்ப செக்ஷன் 118 என்ன சொல்லுது? அப்ப கன்சிடரேஷனை பொறுத்து எழுப்பப்படும் மறுதளித்தல், மறுத்தல், நோட்டீஸ்ல மறுக்கிறது, ரிஜாயிண்டர்ல மறுக்கிறது, பிளைண்ட்ல இருந்ததுன்னா ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல மறுக்கிறது, இவை எல்லாம் 118 ப்ரொவிசோ கிளாஸ் பிரகாரம் வழக்கை நிரூபிக்கும் பொறுப்பினை பிரதிவாதி தரப்பிலிருந்து வாதி தரப்புக்கு மாற்றுவது. இப்ப வாதி வந்து மாறிடுச்சு, வாதி கோட்டை விட்டுட்டார், வாதி வக்கீல் கோட்டை விட்டுட்டார், நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு நிரூபிக்கல, நான் எது சோர்ஸ் ஆஃப் இன்கம் நிரூபிக்காம விட்டுட்டார்னா ஆவணத்துல எக்ஸிகியூஷன் ப்ரூவ் ஆயிருக்கும். செக்ஷன் 20 பிரகாரம் இவர் தான் கையெழுத்து போட்டார்னு இருக்கும். அப்ப பிரதிவாதி தான் நிரூபிக்கணும். பிரதிவாதி பக்காவா மறுதளிச்சு 118ல உட்கார வச்சுட்டாருன்னா அந்த 118 பிரகாரம் திருப்பி வாதி தரப்புக்கு கேஸ் போயிடும். இந்த சூழ்நிலையில வாதி தரப்பாக வரக்கூடிய வழக்கறிஞர் முறையான மறுதளிப்பு இருக்கான்னு செக் பண்ண வேண்டியது இருக்குது. நான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்றேன். அந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லிக்கிறாங்க,